தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். போன திங்கட்கிழமையிலேருந்து இன்னி வரைக்கும் நான் உங்களெல்லாம் பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் ஆரம்பமாயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் உங்கள் எக்ஸாம்ஸ்லாம் நடக்குதா? ஒழுங்காக படிக்கிறீங்களா? நான் கேட்குற மாதிரி சேஃபாக இருக்கீங்களா? சமத்தான செல்லக்குட்டீஸுக்காக பக்தி கதைகளில் ராமாயணம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ராமாயணத்தில் சீதையை காப்பாற்றுறதுக்காக ராமர் ராவணனோட போர் செய்ய போகிறாரு, யுத்தம் பண்ண போகிறாரு. அப்போது இந்த சாப்டருக்கு பேர் என்ன? யுத்த காண்டம். என்னது? யுத்த காண்டம். இந்த யுத்த காண்டத்தை தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம் எல்லாம் இந்த யுத்த காண்டத்துல இருக்கு. இது வால்மீகி அவர்களால் எழுதப்பட்ட ராமாயணத்தின் அடிப்படையில நான் சொல்லக்கூடிய கதை தான். ஓகேயா? நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? எஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், நம்முடைய குட்டீஸுக்கெல்லாம் பர்த்டே விஷ் பண்ணுவோம் இல்லையா? அப்படித்தான் இன்னைக்கு இந்த திங்கட்கிழமையிலிருந்து இன்னி வரைக்கும் உங்கள எத்தனை குட்டீஸ் பர்த்டே கொண்டாடுவீங்க? உங்க எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ராமாயணத்துல பல சாப்டர்ஸ் உண்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காண்டம் அப்படின்னு பிரித்து வால்மீகி அவர்கள் எழுதியிருக்காரு. வால்மீகி எழுதின இந்த ராமாயணம் தான் எல்லா ராமாயணத்திற்கும் மூலமாகிய நூல். அதாவது அதுதான் பேஸ் அப்படின்னு சொல்லணும். வால்மீகி அவர்கள் ராமர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்து ராமரது சரிதத்தை நாரதர் எழுத சொல்லி தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக, அதாவது அவருடைய தவத்தின் வலிமையின் காரணமாக நடப்பது எல்லாம் அப்படியே அவர் மைண்டுக்கு வந்து அதை அப்படியே ஸ்கிரிப்ட் ஆக்கினார். சமஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களாக எழுதி வைத்தார். அதுதான் ஒவ்வொரு காண்டம், ஒவ்வொரு சாப்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் மூலமாக ஸ்ரீராமரது பிறப்பிற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லி, எதனால ராமாவதாரம் நிகழ்ந்தது அப்படிங்கிறதையும் சொல்லி, அப்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நம்ம சாய் டிவியோட யூடியூப் சேனலில் போய் பக்தி கதைகள் அப்படிங்கிறத சுட்டீஸ் நேரம் அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கனாக்க அதில் பார்க்கலாம். பாலகாண்டத்தை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். ராமாயணம் எப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் குட்டீஸ். அதெல்லாம் போய் அப்பா அம்மா கிட்ட கேட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகும்பொழுது தான் பார்க்கணும். உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? அப்படி எழுதப்பட்ட பல காண்டங்களில் கடைசியாக வரக்கூடியது தான் யுத்த காண்டம். என்ன காண்டம்? யுத்த காண்டம். யுத்தம் செய்ய போகிறார் ராமர் ராவணனுடன். எதற்காக யுத்தம் செய்கிறார்? சீதையை கடத்தி கொண்டு போனான் இல்லையா ராவணன். தண்டகாரண்யத்தில் அவங்க எல்லாரும் தங்கியிருந்த போது, யார் எல்லாரும்லாம் இல்லை, 3 பேர் தான். யார் யாரு? ராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி 3 பேரும் தங்கியிருந்த போது தான் ராவணன் ஏமாத்தி தூக்கிட்டு போனோம். அப்போ சீதை எப்படிலாம் அழுதாங்க எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ராமர் லக்ஷ்மணர் கிஷ்கிந்தா வந்தாங்க. சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. அதுக்கப்புறம் சுக்ரீவன் அனுப்பி ஆஞ்சநேயர் வந்தார். அதுக்கப்புறம் மகேந்திரகிரி மலையிலேருந்து இலங்கைக்கு வந்தார். சீதா மாதா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் சீதா மாதா சூடாமணி கொடுத்தாங்க. ராமரோட மோதிரத்தை யார்கிட்ட கொடுத்தாரு? சீதா மாதா கிட்ட கொடுத்தாரு. லங்காவே ஒரு கலக்கிட்டு கிளம்பி திரும்பி போனாரு. மதுவனம் அழிக்கப்பட்டது. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கங்கிற விஷயம் சுக்ரீவனுக்கு தெரிஞ்சது. அப்போ ராமர் லக்ஷ்மணன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சீதாதேவி எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால அதற்கப்புறமா கிளம்பி வர்றாங்க. எப்படி நம்ம போர் தொடுத்து போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வியூகங்கள் வகுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. கோடிக்கணக்கான வானர வீரர்கள். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் குட்டீஸ், வானரர்கள் அப்படின்னாக்க அந்த காலத்தில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியே இருந்தாங்க. அவங்க ஹியூமன் மாதிரியும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் முகமெல்லாம் மங்கி ஃபேஸாக இருக்கும். ஆனால் அவங்க ஹியூமன்ஸை விட நல்ல ஹெல்த்தியாக இருந்தாங்க. அவங்கள விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடு இருந்தாங்க. வெரி ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பாங்க. அவங்களால மனிதர்களால் செய்ய முடியாததை கூட அவங்களால செய்ய முடியும். அப்படி ஒரு கேட்டகரியாகவே வாழ்ந்தாங்க. ஒரு குரூப்பாக இருந்தாங்க. அவங்க மலையில தான் இருப்பாங்க. அவங்க மங்கிக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்டவர்கள்
அவங்க மங்கீஸ் கிடையாது. வானரர்கள் அப்படிங்கிறவங்க டிப்பிக்கல் மங்கீஸ் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா வெளியில் குட்டி குட்டி மங்கீஸ், அந்த மாதிரி மங்கீஸ் கிடையாது. இவங்கெல்லாம் ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க, ஹெவியாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வானரர்கள் அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இது நடந்தது நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். 1.5 லட்சம் வருடங்கள் அப்படின்னு தோராயமாக கணக்கு போட்டிருக்காங்க இப்போ. ஆனால் எப்போ நடந்ததுன்னு தெரியாது. நம்முடைய யுகங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சக்தி யுகம், சதயுகம் அப்படின்னு பேர்லாம் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த 2வது யுகத்துல தான், திரேதா யுகத்தில் நடந்த விஷயம்தான் ராமாயணம். ராமரது அவதாரம். ராமர் யாருதான் ராமரா பிறந்தாங்க? மகாவிஷ்ணு தான் ஸ்ரீராமராக இன்கார்னேஷன் பிறந்தார், நமக்காக அவதரித்தார், மனிதனாக நமக்காக அவதரித்தார் ஸ்ரீராமர் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த யுத்த காண்டத்துல தான் பல விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னாக்க, விபீஷணர் வந்தார். விபீஷணர் நிறைய அட்வைஸ் பண்ணார் ராவணனுக்கு. ராவணன் கேட்கவே இல்லை. நீ கொண்டு போய் அண்ணா நீ கொஞ்சம் கொண்டு போய் விட்டுடுன, வேண்டாண்ணே, உனக்கு சீதா மாதா நீ வேண்டாண்ணே, கை வைக்காதண்ணே, தயவுசெய்து கொண்டு போய் விட்டுடுன, நீ ஆசையே படாதண்ணே அப்படிலாம் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணார் இல்லையா? யாரு? விபீஷணர். அவங்க அண்ணன் ராவணனுக்கு. ராவண மண்டையிலே ஏறல. அவன் என்ன சொன்னான்? அதெல்லாம் முடியவே முடியாது, சீதாதேவி எனக்கு வேணும், அதனால நான் கொண்டு போய் விட மாட்டேன் அப்படின்ட்டான் இல்லையா? அப்போ விபீஷணர் கோச்சுன்னு என்ன பண்ணிடுறார்? அவமானப்படுத்திட்டான் நம்ம அண்ணா அப்படிங்கிறனால அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்துடுற. அப்போ சுக்ரீவன் ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற விபீஷணர் நான் உங்க பக்கம் வந்துட்டேன், என்ன ஏத்துக்கோங்க, சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்போ ராமர் ஏத்துக்கிறார். அப்போ நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த புறாவே அவ்வளவு எளிமையாக இருக்கு அப்படிங்கும் பொழுது நாம இன்னும் எவ்வளவு எளிமையாக இருக்கணும், நாம எந்த அளவுக்கு தன்மையோட இருக்கணும், எவ்வளவு கைண்டா இருக்கணும் மனிதர்கள்ட்ட அப்படிங்கிறத ராமர் சொல்லி கொடுக்குறாரு. ஆஞ்சநேயர் அவருக்கு எல்லாம் தெரியும், ராமருக்கும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் மற்றவர்களுக்காக, நமக்காக இதெல்லாம் ராமர் சொல்லியிருக்கார். அதனால பகைவன் வந்தா கூட அவனையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறாராம் ராமர். ராவணனே என்னிடம் சரணாகதி என்று வந்தால் அவனது தவற்றை மன்னித்து விட்டு நான் அவனை ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறார். அதுதானே சீதாதேவி அதான சொல்றாங்க, என்னுடைய கணவர் உன்னுடைய தப்பை மறந்து உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார், நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ கூட ஒன்றும் இல்லை, என்னை கொண்டு போய் விட்டுட்டு நீ சரணாகதி பண்ணிக்கோ, உன்னை நிச்சயமா காப்பாத்துவார் அப்படின்னு தானே சீதா மாதா சொல்றாங்க. அதே தான் ராமரும் சொல்றாராம். விபீஷணர் சரணாகதி செய்து கொள்ளும் போது. இது வரைக்கும் ஓகேயா குட்டீஸ் உங்களுக்கு? இனிமே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? என்ன ஆயிட்டுனாக்க, இப்போ விபீஷணர் மேல இருந்து கீழே இறங்குறார். கீழே இறங்கி ராமரை சேவித்து கொண்டு நிற்கிறார். என்ன சொல்றார்? என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய நாடு, உலகம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டேன். நீங்க தான் எனக்கு முக்கியம், நீங்க மட்டும்தான் எனக்கு அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட வந்துட்டேன், சரணாகதி பண்ணி கொண்டுட்டேன். எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை இனிமே உங்க கையில தான் இருக்கு. என்னுடைய அண்ணன் ராவணன் இருக்கான், அந்த ராவணனுடைய சிறிய தம்பி தான் நான். எனக்கு மேல இன்னொரு அண்ணா இருக்கான், நான் சிறிய தம்பி. நான் எத்தனையோ முறை நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னேன், அறிவுரைகளை கூறினேன். சீதா பிராட்டியாரை கொண்டு உங்களிடம் சேர்த்து விட வேண்டும் என்று பல முறை நான் அவருக்கு அறிவுரை கூறினேன். என்னுடைய அண்ணன் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகையினால எங்க அண்ணனை விட்டு, என்னுடைய மக்களை விட்டு, என்னுடைய நாட்டை விட்டு நான் பிரிந்து என்னுடைய குலத்தவர்களை விட்டு, அரக்கர் குலம்ங்கிறது பெரிய குலம், இவர்கள்லாம் சாதாரண மனிதர்கள், அவர்கள்லாம் அரக்கர்கள். மனிதர்கள் நம்மளா போய் மேலே போய் ஏறி பறக்க முடியுமா? நினைச்ச உருவத்தை நம்மளால எடுத்துக்க முடியுமா? முடியாது தானே. ஆனா இந்த அரக்கர்கள் எடுப்பாங்க, அவங்களோட இதுவே கேட்டகரியே ஸ்பெஷல் கேட்டகரி. அப்படி இருக்கக்கூடிய அந்த அரக்கர் குலத்தையே விட்டு தங்களிடம் நான் சரணடைந்து வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ராமர் என்ன பண்றார்? உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசனத்தை கொடுத்து அமர வைக்கிறார். அமர வைத்து விட்டு இன்னமும் சொல்லு, மேற்கொண்டு சொல்லு, இன்னும் சொல்லு, நீ என்ன ஏதாவது சொல்ல விரும்புறியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ராவணனது பலத்தை பற்றியும் பலவீனத்தை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிறாராம். ஸ்ரீராமருக்கு ஆல்ரெடி தெரியும், ராவணனை பற்றி தெரியும். பகவானுக்கு தெரியாத விஷயமே இருக்க முடியாது, அவருக்கு சகலமும் தெரியும். இருந்தாலும் வந்திருப்பது மனித உருவில், மனித அவதாரத்தில் வந்திருக்கிறார் இல்லையா? அதற்கான முறைகளோட போகணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஒரு போர் தொடுக்கிறோம், ஒரு பகைவனை எதிர்க்கிறோம் அப்படின்னாக்க அந்த பகைவனது பலம் என்ன, பலவீனம் என்ன என்று தெரிந்து கொண்டுதான் அந்த பகைவனின் மீது போர் தொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அரசர்களது சாஸ்திரம் அது. அந்த காலத்துல அது தர்மமாக இருந்தது. ஒவ்வொரு காலத்திற்கும் தர்மம் என்பது மாறுபடுகிறது. அந்த காலத்துல இருந்த தர்மத்தில் இது ஒன்றாக இருந்தது. ஓகே குட்டீஸ், அதே மாதிரி தான்
இப்போ கேட்கிறார், ராமர் கேட்கிறார், ராவணனது பலம் என்ன, பலவீனம் என்ன என்று நீ எனக்கு சொல்வாயா விபீஷ்ணா அப்படின்னு கேட்கிறாராம். அப்போ விபீஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அங்க இருக்கக்கூடியவங்கல்ல ஸ்ரீலங்கால, ஏன்னா ஸ்ரீலங்காவோட இடம் அங்க இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பத்தி ஆல்ரெடி யார் சொல்லிட்டா, ஆஞ்சநேயர் சொல்லிட்டார் இல்லையா. இப்போ கூட பிறந்தவருக்கு தானே தெரியும் ராவணனோட பலம் என்ன, ராவணன் எப்படி இருக்கான்றதான் பார்த்துட்டு வந்திருக்காரு இப்போ ஆஞ்சநேயர். ராவணனுடைய எக்ஸாக்ட் பலம் என்ன, அவன் என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா. அதுக்காக ராமர் இப்படி ஒரு கொஸ்டின் போடுறார். ராமருக்காக மட்டும் இல்ல, சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சுற்றி எத்தனை பேர் நிற்கிறாங்க, அத்தனை வானர வீரர்கள் நிற்கிறாங்க இல்லையா. அத்தனை பேருக்கும் ஒரு ஆள் சொன்னா, அதுவும் ஆதாரபூர்வத்தோட அதிகாரபூர்வமாக அங்கிருந்து வந்த ஒருவர் சொன்னாக்க இவர்களுக்கு எல்லாம் போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை பேரையும் வைத்துக்கொண்டு விபீஷ்ணரை சொல்றாராம். அப்போதான் விபீஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். விபீஷ்ணர் சொல்றார், ராவணன் இருக்கானே என்னுடைய அண்ணன், அவன் பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான். அந்த வரத்தினால அவனை யாருமே அழிக்க முடியாது. அதிலும் அவன் எப்படி கேட்டு வாங்கியிருக்கான் தெரியுமா அந்த வரத்தை, தேவர்களாலும் மற்றும் எந்த வகையான பறவைகளாலும் கந்தர்வர்களாலும், இப்படி பெரிய லிஸ்ட், நாகர்களாலும் யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு வரம் அப்படின்னு அந்த வரத்தை வாங்கியிருக்கான் என்னுடைய அண்ணனாகிய ராவணன் அப்படின்னு முதல்ல ராவணனை பத்தி சொல்றாரு. அவனை யாருமே கொல்ல முடியாது. விலங்கு வரல, இதுல என்ன வந்திருக்கு, பறவைகள் வந்திருக்கு, தேவர்கள், அப்புறம் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட ஞாபகம் இருக்கா, கந்தர்வர்கள், நாகர்கள். ஏன்னா அந்த காலத்துல இவங்கெல்லாம் தான் பவர்ஃபுல்லா இருந்தாங்க. மனிதர்களால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு அவன் மனிதர்களை விட்டுட்டான் அந்த லிஸ்ட்ல. அதனால அவன் மனிதர்களை பத்தி கவலையே படலை. அவனால அவனுக்கு தெரியும் மனிதர்களை நம்மளால ஈஸியா ஜெயிச்சிட முடியும்னு. அதனாலதான் மனிதர்களால எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அவன் கேட்கல. அவன் கேட்டது தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் நாகர்களாலும் மற்றும் பறவைகளாலும் எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது, அவர்களால என்னை அழிக்க முடியாது, நான் அவர்களால் இறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரத்தை பிரம்மாவிடமிருந்து என்னுடைய அண்ணனாகிய ராவணன் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அத்தகைய வலிமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக கும்பகர்ணனை பற்றி சொல்கிறார். கும்பகர்ணன் என்னுடைய இரண்டாவது அண்ணன், அதாவது ராவணனது முதல் தம்பியாகிய கும்பகர்ணன், அவனும் அங்கதான் இருக்கான். அந்த கும்பகர்ணனும் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு அரக்கர் குலத்தை சேர்ந்த மிகவும் வலிமை வாய்ந்தவன். அவன் இந்திரனையே தோற்கடித்தவன் அப்படின்னு விபீஷணர் சொல்கிறார். விபீஷணரை நம்ம மரியாதையோட சொல்லணும், ஏன்னா அவர் பகவானுடைய பரம பாகவதர். அதனால நம்ம அவரை எப்பவுமே ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நம்ம பேசணும். விபீஷணர் என்ன சொல்றாருனாக்க, இந்த கும்பகர்ணன் இந்திரனையே ஜெயித்தார். அடுத்ததாக சேனாதிபதியாகிய பிரகஸ்தனை பற்றி சொல்கிறார். இந்த சேனாதிபதி பிரகஸ்தன் தான் குபேரனை வென்றான் அப்படின்னு சொல்றார். அவனும் மூன்றாவது முக்கியமான ஆள் பிரகஸ்தன். இந்த பிரகஸ்தன் தான் குபேரனை வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக இந்திரஜித். இந்திரஜித் ஒரு கவசம் அணிந்து கொண்டிருப்பானாம். அந்த கவசம் யாராலையுமே எளிதில் பிளக்க முடியாத ஒரு கவசமாக இருக்குமா. அவனுடைய உடம்பிலேயே ஒரு கவசம் அணிந்து கொண்டிருப்பானாம். அந்த கவசத்தின் மூலமாக அவனுடைய உயிர் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அதுவும் இல்லாம இந்திரஜித்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னாக்க, அவனால் யார் கண்களிலும் படாமல் மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அவனுக்கு. அவன் வில் வச்சுதான் சண்டை போடுவானா. நான் இதை முன்னாடியே உங்களுக்கு சுந்தரகாண்டத்துல சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கேன் இல்லையா குட்டீஸ், நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் இருந்திருக்கும். இந்திரஜித்துக்கும் ஆஞ்சநேயருக்கும் ரெண்டு பேருக்கும் ஃபைட் வருது. ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைடில் சண்டை போடுறாங்க. அப்போ போடும்பொழுது வில்லை தான் ஏந்தி கொண்டு புலி தான் ரதத்தில் இருக்கு. புலி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கல்ல. குதிரை இருந்தாலே சூப்பரா இருக்கும். அந்த சேரியட்ல குதிரை இருந்ததுன்னா டக் டக் டக்குன்னு போவாங்கல்ல. அதே மாதிரி புலி பூட்டின ரதத்துலதான் அவன் போயிருக்கான். யாரு? இந்திரஜித். அவ்வளவு பலசாலியும் அவன். அதுக்காகத்தான் இதெல்லாம் இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன்ஸ். அப்படிப்பட்ட இந்திரஜித் அந்த கவசம் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன், யாருடைய கண்களிலும் புலப்படாமல் வில்லை கொண்டு அவன் போரிடக்கூடியவன், மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சில 3 பேரை சொல்றார். மகாவிரதன், மகாபார்கவன், அகம்பனன் அப்படிங்கிற 3 அரக்கர்கள் இருக்காங்க. இந்த 3 அரக்கர்களுமே மிகுந்த சக்தி வாய்ந்தவர்கள், பலம் வாய்ந்த அரக்கர்கள். இவர்கள்லாம் மறைந்திருந்து தாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அரக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அகம்பனன் அப்படிங்கிற பெயர் முன்னாடியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எஸ், தண்டகாரண்யத்துல கரதூஷணன் அப்படிங்கிற அந்த அரக்கர் சேனையை அழித்தாங்க இல்லையா நம்முடைய ஸ்ரீராமர். அப்படி அழித்த போது ஒருத்தன் ஒற்று வேலை பார்த்து விட்டு அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பார்வையிட்டு விட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் ராவணன்
ராவணனிடம் சொன்னான் ஒருத்தன், அவன் பேர் தான் அகம்பனன். அந்த அகம்பனன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அரக்கன் அப்படிங்கிறது தான் இங்கே விபீஷணர் சொல்றார். இந்த 3 பேரும் மிகவும் முக்கியமானவர்கள். இவர்களை தவிர பல்லாயிரம் கோடி அரக்கர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லோருமே நினைத்த உருவத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள். இந்த அரக்கர்கள் மற்றும் இந்த முக்கியமான அரக்கர்களது உதவியின் மூலமாகத்தான் என்னுடைய அண்ணனாகிய ராவணன் தேவலோகத்தை அடிமை செய்து வைத்தான். லோக பாலகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 திசைகளையும் காக்கக்கூடியவர்களை அத்தனை பேரையும் அடிமை செய்து வைத்திருக்கிறான் என்னுடைய அண்ணன். அதற்கு காரணம் இவர்களது வலிமைதான் அப்படின்னு விபீஷணர் சொல்லி முடிக்கிறார். முடிச்ச உடனே ராமர் என்ன சொன்னாருனாக்க, ராவணன் என்னெல்லாம் செய்வான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். ராவணன் எங்க வேணா போய் ஒளிஞ்சுக்கட்டும், பாதாளத்துல போய் ஒளிஞ்சுக்கட்டும், மேலோகத்துக்கு போகட்டும், தேவலோகத்துக்கு போகட்டும், எந்த லோகத்துக்கு வேணா போகட்டும், பிரம்மா இருக்கிற லோகத்துக்கு போகட்டும், எந்த லோகத்துக்கு வேணா போகட்டும், அவனை நான் விட மாட்டேன். அவனை போரில் வெற்றி கொண்டு அதற்கு பிறகுதான் நான் அயோத்தி போவேன் அப்படின்னு இப்போ ராமர் சொல்றாராம். சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாராம், அடுத்து எனக்கு ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் இப்படி அமர்ந்திருக்கிறார். பக்கத்துல லக்ஷ்மணர் இருக்கார், சுக்ரீவன் இருக்காங்க. இப்போ ராமர் என்ன பண்றாரு தெரியுமா, லக்ஷ்மணரை கூப்பிடுறார். லக்ஷ்மணா இங்க வா அப்படின்னு. உடனே என்னன்னா அப்படின்னு பக்கத்துல இப்படி வந்து நிக்கிறார். யாரு? லக்ஷ்மணர். அப்போ லக்ஷ்மணர் கிட்ட சொன்னார், நீ போய் பக்கத்துல சமுத்திரம் இருக்கு, பக்கத்திலே கடற்கரை இருக்கு, அந்த கடற்கரையில இருந்து தண்ணீர் கொண்டு வா அப்படிங்கிறார். இப்பொழுதே அந்த தண்ணீரை கொண்டு விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து இலங்கைக்கு மன்னனாக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்றாராம். உடனே லக்ஷ்மணர் போகிறார், கடற்கரையிலிருந்து அந்த கடல் நீரை கொண்டு வருகிறார். கடல் நீரை கொண்டு வந்த உடனே இப்படியே கண்ணை மூடிண்டு விபீஷணர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராமர் கையாலேயே விபீஷணரின் மீது கடல் நீரை அபிஷேகமாக விடுகிறார்கள். அங்கேயே பட்டாபிஷேகமாகி அவருக்கு அந்த தலையில அந்த கிரவுன், அந்த கிரீடத்தை வைத்து இன்று முதல் நீங்க தான் இலங்கைக்கு அரசர் அப்படின்னு சொல்லிடுறார். ஏன்னா நான் எப்படியும் ராவணனை அழிக்க போறேன், ராவணனை அழிச்சிட்டேன்னாக்க இலங்கைக்கு ஒரு அரசன் வேணும், அப்படிப்பட்ட இலங்கைக்கு அரசனாக நான் உங்களை முடிசூட்டி வைக்கிறேன், உங்களுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணருக்கு அந்த கடற்கரையிலேயே ஸ்ரீராமர் சரணாகதி என்று வந்த உடனேயே பட்டாபிஷேகத்தை செய்து வைத்து விடுகிறார். ராமர் சொல்லிட்டு அதுக்கு மறுவார்த்தை ஏது? ராமருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்களாம். அதுதான் அவங்களுக்கு எனர்ஜி டானிக், அதுதான் அவங்களுக்கு விட்டமின் டேப்லெட்ஸ், எல்லாமே அவங்களுக்கு அதான். இப்போ ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு கத்தி அவ்வளோ பெரிய, இந்த பக்கம் 10 யோஜனை தூரத்திற்கு வானர சேனை பரவி இருக்கிறது. இந்த பக்கமும் இருக்காங்க, இந்த பக்கமும் இருக்காங்க, பின்னாடியும் இருக்காங்க. அத்தனை பேரும் இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்பெஷல் வானர வீரர்கள், அத்தனை பேரும் இந்த விபீஷணரது பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டாங்க. சரி, இப்பொழுது மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அங்கிருந்து ஒரு குரல் எழுகிறது. அதாவது அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ விபீஷணர் சொல்றார், இந்த கடலை தாண்டி சென்றுதான் நீங்கள் இலங்கையை அடைய முடியும் அப்படின்னு விபீஷணர் சொல்றார். இந்த கடலை தாண்டி போகணும், இவ்வளோ பெரிய ஆர்மியும் இந்த கடலை தாண்டி போனாதான் நீங்க இலங்கையை அடைய முடியும். நீங்கள் என்னுடைய அண்ணனாகிய இந்த ராவணனை அழிப்பதற்கும் அரக்கர்களை அழிப்பதற்கும் இலங்கையை தாங்கள் வெற்றி கொள்வதற்கும் நான் தங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு விபீஷணர் சொல்றார். இலங்கையை அவரோடதுன்னு இவர் சொல்லிட்டார் இல்லையா, அதனால இலங்கையை வச்சுட்டு ராமர் எதுவும் பண்ற ஐடியா கிடையாது. அவரோட தேவை என்னன்னாக்க ராவணனை அழிக்க வேண்டும், சீதாதேவியை மீட்டு கொண்டு வர வேண்டும், அதுதான் ராமருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆகையினால இப்பொழுது இந்த மாதிரி சொல்லிடுறார் விபீஷணர். சொன்ன உடனே அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் ராமர் விபீஷணரிடமே. ஏன்னா விபீஷணருடைய ஏரியா தான் அது. விபீஷணர் வயசுலையும் பெரியவர் ராமரை விட, அரக்கர் குலத்தை சார்ந்தவர், நல்ல மனிதர், வேதங்கள் சாஸ்திரங்களை படித்தவர், நல்ல மனிதர். அரக்கர்களிலேயே மிகவும் நல்லவர் விபீஷணர், தர்மங்களை அறிந்தவர், சாஸ்திரங்களை கற்றவர், எது நியாயம் எது அநியாயம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப வாழ்ந்து வருபவர் தான் விபீஷணர். அப்படிங்கிறதுனால ராமர் அவரிடம் கேட்கிறார், நீங்க சொல்லிட்டீங்க இந்த கடலை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, எப்படி இந்த கடலை நான் கடந்து போறது அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது விபீஷணர் சொல்கிறார், இந்த சமுத்திரம் அன்னைக்கு இன்னைக்கு தான் நம்ம அதை இந்தியன் ஓஷன்கிறோம், அரபிக் கடல் அப்படின்னு சொல்றோம், வங்காள விரிகுடா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், அதெல்லாம் இப்போ இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய சமுத்திரம் இல்லையா, கடல். ஆனா அன்னைக்கு எல்லாமே ஒரே கடலாகத்தான் இருந்தது, கடலுக்கு பேர்லாம் வைக்கல. அதனால ஒரு கடல், அது கடல், அவ்வளவுதான்.
அந்த கடலை தாண்டி தான் அங்க இருக்கக்கூடிய தீவு பகுதியான இலங்கை நகருக்கு செல்ல வேண்டும் அப்படின்ன உடனே அப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறார் விபீஷணர். இந்த கடல் தங்களது இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த சகர புத்திரர்களால் பெரிதாக்கப்பட்டது. முன்னாடி சின்னதா தான் இருந்ததுதான் கடல். இந்த இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள், அதாவது ராமரது 4 ஃபாதர்ஸ், அவங்க தான் இந்த கடலை பெரிதாக்கினார்கள். சகர புத்திரர்களால் இந்த கடலானது பெரிதாக்கப்பட்டது. பெரிய கடலானதுக்கு காரணமே உங்க வம்சம்தான். ஆகையினால இந்த சமுத்திர ராஜனை, கடல் அரசனை நீங்கள் வேண்டினால் அவரது உதவியை பெற்றுக்கொண்டு இந்த பகுதியின் வழியாக நாம செல்ல முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சமுத்திரராஜனை நீங்க பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறார் விபீஷணர். வழி சொல்லிடுறார். இப்போ லக்ஷ்மணரும் சுக்ரீவனும் என்ன சொல்றாங்கன்னாக்க, மிகப்பெரிய சமுத்திரமாக இருக்கிறது, இந்த பயங்கர சமுத்திரத்தை தாண்டி போகணும்னா இதற்கு ஒரு பாலம் அமைக்க வேண்டும் அண்ணா அப்படிங்கிறார் லக்ஷ்மணர். இந்த பாலத்தின் வழியாகத்தான் நம்முடைய இத்தனை பெரிய சேனையும் இத்தனை பெரிய ஆர்மியும் நம்ம இந்த பாலத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆகையினால பாலம் அமைப்பது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பொழுது ராமர் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த கடற்கரையிலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு சமுத்திர ராஜனை நோக்கி தர்பை பிள்ளை விரித்து, தர்ப பிள்ளை தெரியுமா? தர்பை அப்படிங்கிற ஒரு பில் இருக்கு, ஒரு புல்லினத்தை சார்ந்தது. அந்த தர்பை புல்லை விரிக்கிறாராம். அதுதான் பெட் மாதிரி விரிக்கிறார். விரிச்சு அது மேல உட்காந்துக்கிறார். கிழக்கு பக்கமாக இப்படியே உட்காந்துட்டு 2 நாட்கள் சமுத்திர ராஜனை நினைத்து தியானம் செய்கிறார். வேற எதுவுமே பண்ணல, சாப்பிடல, தூங்கல, எதுவுமே பண்ணல. அவர் அந்த சமுத்திரராஜனை நினைத்து கொண்டு அவனை பிரார்த்தித்தபடியே இருக்கிறார். யார் இந்த சமுத்திரராஜன் அப்படின்னாக்க, கடல் தான். அன்றைக்கு நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த காலகட்டத்துல மலைகள், கடல், மரங்கள் இதையெல்லாம் பேசக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மலையெல்லாம் பறக்கிற சக்தி இருந்தது, நம்ம சுந்தரகாண்டத்திலே பார்த்துருக்கோம். மலைக்கெல்லாம் மைனாக மலை அன்றைய தினம் பறக்கக்கூடியதாக இருந்தது. அது பறக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறதுனால தான் இந்திரன் அதனுடைய சிறகுகளை வெட்டி அது அந்த சமுத்திரத்துக்குள்ள போய் மறைஞ்சுன்றது, பயந்து போய் இருந்தது. அப்ப சமுத்திரராஜன் தான் சொன்னான், நீ அடியில பயந்து போய் பாதாளத்துல உட்காந்துருக்க, நீ மேல போ. இப்பொழுது ராமரது காரியமாக அனுமன் வருகிறான், அவனுக்கு தங்கி இளைப்பாறுவதற்காக இந்த மலை மேல வரணும் அப்படின்னு சமுத்திரராஜன் சொல்லிதான் அந்த மலை மேல வந்தது இல்லையா? இது சுந்தரகாண்டத்துல நம்ம பார்த்தோம். அதாவது இந்த சமுத்திரத்தை ஒரு ஆணாக சொல்லியிருக்காங்க. அந்த சமுத்திரத்தினுடைய ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சமுத்திர ராஜன் அப்படிங்கிறது ஒரு மேல். ஓகேயா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த சமுத்திரம்ங்கிற அந்த கடல் தான் வழிவிடணும். கடல்ல பாலம் கட்டணும் அப்படின்னாக்கா அது என்ன சாதாரண விஷயமா? கடல் எவ்வளவு ஆழமானது, அதுல போய் பாலம் கட்ட முடியுமா? அப்போ அதுல பாலம் கட்டணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இது வேணும் இல்லையா? சக்தி வேணும் இல்லையா? சக்தி இல்லாம எப்படி நம்ம பாலத்தை கட்ட முடியும்? அதுக்காக சமுத்திரராஜனை உதவிக்கு அழைப்பதற்காக அமர்ந்து கொள்கிறார். 3 இரவுகள் ஆயிடுறது. ராமர் என்ன பண்றாருன்னு தெரியுமா? ராத்திரி ஆச்சுன்னாக்க தன்னுடைய கை, இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, வலது கை, அதை தலைக்கு இப்படி கொடுத்து இப்படி படுத்துக்கிறாராம். தலைக்கு இப்படி கொடுத்து படுத்துக்கிறாராம். தரையில கடற்கரையில விரித்தவராக தன்னுடைய வலது கையை தன்னுடைய தலைக்கு தலையணையாக வைத்து கொண்டு படுத்துக் கொள்கிறாராம். அந்த கை எப்படிப்பட்ட கை தெரியுமா? அந்த ராமர் எப்படிப்பட்ட ராமர் தெரியுமா? தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய பேச்சையும் அடக்க தெரிந்தவர். அதுதான் ரொம்ப பெரிய பெரிய விஷயமாக ராமரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார் வால்மீகி. தன்னுடைய கோபத்தை அடக்க தெரிந்தவர். கோபம் எல்லாருக்கும் வரும், கோபம் வராதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த கோபத்தை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும், அடக்கி கொள்ள தெரிய வேண்டும். அப்படி கோபத்தை அடக்கி கொள்ள தெரிந்தவர், தன்னுடைய பேச்சை அடக்கி கொள்ள தெரிந்தவர், தேவையில்லாத இடங்கள்ல பேசக்கூடாது. அதே சமயம் தர்மங்களை அறிந்தவர், மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர். அதனாலதானே ஒரு மனைவியோட இருந்தார் இல்லையா? தன்னுடைய இந்திரியங்களை தன்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய மகானுபாவராக இருந்தவர். 10,000 பசுக்களை தானம் செய்தவர். எப்பொழுதும் நறுமணங்கள் வீசக்கூடிய கரங்களை கொண்டவர். ஏன்னா பிறந்ததே அவர் ராஜா வீட்டுல பிறந்திருக்காரு இல்லையா? அவருடைய இளவரசராகத்தானே பிறந்தார். அவர் ஒன்னும் சாதாரண வீட்டுல பிறக்கல இல்லையா? அரண்மனையில பிறந்தவர் இல்லையா? மகாராஜாக்கு பிறந்தவர் இல்லையா? சக்கரவர்த்திக்கு பிறந்தவர் இல்லையா? ஆகையினால எப்பொழுதும் அவருடைய உடல் நறுமணங்கள் பூசப்பட்டதாக இருக்குமா. அப்படிப்பட்டவர் அந்த தர்பை புல்லின் மீது படுத்துக்கொண்டார். கைகளை இப்படி வைத்து கொண்டு படுத்துக்கொண்டாருங்கிறத வால்மீகி சொல்றார். அப்படி படுத்துக்கொண்டு 3 இரவுகள் கழிஞ்சு போயிடுத்து. அத்தனை வானர சேனைகளும் இருக்கிறார்கள். இந்த சமுத்திரராஜனை கூப்பிடுறார். சமுத்திரராஜன் வரவே இல்லை. இப்பொழுது ராமருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே ராமர் எழுந்துக்கிறார். எழுந்த உடனே லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா பத்தியா,
கர்வத்தின் காரணமாக இந்த சமுத்திரராஜன் வெளியே வரவில்லை. நான் சமுத்திரராஜனோட உதவி வேணும்னு அவனை கூப்பிடுறேன், இந்த கடலுக்கு அரசனை கூப்பிடுறேன். அவன் ஒரு ஆண், அவன் அடியில போய் உட்காந்துருக்கான். அவனை கூப்பிடுறேன், அவன் வரவே மாட்டேங்கிறான். அவனுக்கு கர்வம் அதிகமாகி போய்விட்டது. ஆகையினால இங்கு பொறுமைக்கும் மரியாதைக்கும் இடமே இல்லை போல் இருக்கிறது. நம்ம நல்ல விதமாக பொறுமையாக நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். மரியாதையை அவன் கொடுக்குறவனா தெரியல. அதற்கெல்லாம் நல்ல காலமே இல்லை போல இருக்கு. இப்பொழுது வேடிக்கை பார்ப்பதற்கு தான் எல்லோரும் இருக்கிறார்கள் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்ற. தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொள்பவர்கள், தனக்காக விளம்பரம் செய்து கொள்பவர்கள் மற்றும் வன்முறையில் ஈடுபடுபவர்களைத்தான் இந்த உலகம் மதிக்குமா? பொறுமையோடு நல்ல விதமாக கேட்டால் மதிக்க மாட்டானா இந்த சமுத்திரராஜன்? இவனை நான் இனிமேல் விட்டு வைத்தால் சரியாக இருக்க போறது கிடையாது. இந்த சமுத்திரத்தையே நான் வற்ற செய்ய போகிறேன். பெரிய முதலைகள்லாம் இருக்கு, எவ்வளோ பெரிய ஆழ்ந்த சமுத்திரமாக இருக்கு. அதாவது கடல் ரொம்ப ஆழமாக இருக்க 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 அங்க நிறைய உயிரினங்கள் வாழுமா. நம்ம கடல்ல நிறைய உயிரினங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா குட்டீஸ்? நிறைய உள்ள எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சீஹார்ஸ்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய வேல், பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கும் இல்லையா? கடலுக்குள்ள போனீங்கன்னா நிறைய இருக்கும்ல. அந்த சீல இருக்கக்கூடிய சி அனிமல்ஸை நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பெரிய லிஸ்ட் வரும் இல்லையா? அத்தனை அனிமல்ஸையும் மென்ஷன் பண்ணி சொல்றார் ராமர். இவ்வளவு அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங்டம் மாதிரி தானே கடலுங்கிறதே. அப்படிப்பட்ட அந்த கடலையே நான் வற்ற செய்து அந்த இடத்த வறண்ட பூமியாக்கி அதன் வழியாக என்னுடைய வானர சேனையை நான் நடத்தி அழைத்து செல்வேன், என்னால அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வில்லை எடுக்கிறாராம். அவ்வளோ கோபம் அவருக்கு. பல பானங்களை எடுத்து நேர கடல்ல விடுறார். என்ன பண்றார்? பல பானங்களை எடுத்து கடல்ல விடுறார். உடனே டப்பு 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 டப்புன்னு போய் அந்த கடல்ல அடிக்கிறது. அடிச்ச உடனே கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. வேக வேகமா கடல் கொந்தளிக்கிறது. கொந்தளிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன்கள்லாம் இருக்கும் இல்லையா? பெரிய பெரிய மீன்கள், திமிங்கிலங்கள், முதலைகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு வெளியில வருதான். அந்த கடல்லையே பெரிய எரிமலை வெடிச்சா எப்படி இருக்குமோ, பல பல குண்டுகள் கடலுக்குள்ள போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடுத்து. சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து சந்திரன் போயிடுதான், சந்திரன் இருக்கிற இடத்துக்கு சூரியன் போயிடுதான். அப்படியே மாற்றங்கள் ஆயிடுதான். எங்க பார்த்தாலும் இருட்டி கொண்டு வந்துடுதான். அப்படியே வெளியில பார்த்தா இருட்டி கொண்டு இருக்கான். மேகங்கள்லாம் அப்படியே மழை பெய்யறதுக்காக தயாரா இருக்கான். அப்படி வித்தியாசமான சூழ்நிலை, எங்க பார்த்தாலும் புயல் அடிக்கிறதா, அவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதாம். அப்பவும் சமுத்திரராஜன் வரவில்லை. இவருக்கு ராமருக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. இப்ப காலாக்னி மாதிரி இருக்காராம், அப்படியே அக்னி மாதிரி இருக்காராம். அவர் அவ்வளோ கோபத்தினுடைய உச்சியில இருக்கார். இப்போ நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வில்லை இப்படி பிடித்து கொண்டு நானே ஏற்றி கொண்டு அடுத்தது பிரம்மாஸ்திரத்திற்கு ஈக்குவலான அஸ்திரத்தை எடுத்து விட போறேன்னு இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கார். என்ன வச்சுருக்கார்? பிரம்மாஸ்திரத்திற்கு சமமான அஸ்திரத்தை நான் விடுகிறேன், வெளியில் வரட்டும் அந்த சமுத்திரராஜன். இன்னும் வரவில்லையா அவனுக்கு என்ன ஒரு கர்வம்! நான் எவ்வளவு நேரமா அவனை தியானம் பண்ணி அழைத்து கொண்டு இருக்கிறேன், அவன் இன்னமும் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு இப்படி தூக்கி வைத்து கொண்டு கோபத்தோட நிற்கிறார். இப்போ லக்ஷ்மணர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் காலடியில அப்படியே உட்காந்துக்கிறார். அண்ணா அண்ணான்னு அப்படியே அந்த வில்ல பிடிச்சுக்கிறாரா. பிடிச்சுட்டு அண்ணா அண்ணா அண்ணா, தங்களது கோபத்தை விட்டு விடுங்கள், அவர் வந்து விடுவார், கோபத்தை விட்டு விடுங்கள் அண்ணா, தாங்கள் கோபப்பட்டால் இந்த உலகமே தாங்காது அண்ணா அப்படின்னு லக்ஷ்மணர் தான் ராமரது கோபத்தின் போது அவருடைய காலை பிடித்துக்கொண்டு அவருடைய வில்லை பிடித்துக்கொண்டு கதறுகிறாராம். இப்பொழுது என்ன நடக்கிறது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணும். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்? டாடா பை. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.